ஹலோ ஆல், இந்த வாரம் ஆல்ரெடி ஒரு ஜெயில் முடிஞ்சிச்சு. இனிமேல் ஜெயில் நாமினேஷன் இருக்காதுன்னு நினச்சா, பிக் பாஸ் வந்து ஒரு ஆப் வச்சுருக்காங்க கண்டஸ்டன்ஸ்க்கு. இந்த வாரம் திருப்பியும் வந்து ஜெயில் நாமினேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று நடந்த ரேங்கிங் டாஸ்கோட கண்டஸ்டன்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு புரிதல் வந்திருக்கு. யார் கிளியரான டார்கெட்டுன்னு சொல்லிட்டு இந்த ரேங்கிங் டாஸ்க் வந்து சொல்லி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இதில் கனி குரூப்பை தவிர மீதி எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க. மெஜாரிட்டி ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒரு கேங்க்கு வந்து எதிராக இப்போ வந்திருக்காங்க. இதோட வெளிப்பாடு தான் வந்து இந்த ஜெயில் நாமினேஷன்லேயே வந்து பார்க்க முடியுது. இந்த வாரம் நாமினேஷனில் வந்து வாட்டர்மெலனை தூக்கி போடுவாங்கன்னு தெரியும் ஜெயிலில். ஆனால் யார் வாட்டர்மெலன் கூட போவாங்க? ஸோ மோஸ்ட்லி வந்து திவ்யா போவாங்க அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ திவ்யா வந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அமித்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரு மேக்ஸிமம் வந்து குக்கிங்கில் தான் இருந்தாங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே. அதே மாதிரி கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா வியானா, அரோராலாம் வந்து என்ன பண்ணாங்கன்னே தெரியல. ஸோ இவங்களுக்கும் வந்து சான்ஸ் இருந்தது. எனிவே கண்டஸ்டன்ஸ் வந்து மெஜாரிட்டி ஓட் பண்ணியிருக்காங்க யாருக்குன்னா, நம்ம கனியை தூக்கணும் இந்த வாட்டின்னு சொல்லிட்டு கனியை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க ஜெயிலுக்கு. ஸோ இந்த வாரம் கனி அண்ட் வாட்டர்மெலன் இவங்க 2 பேரும் தான் வந்து ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்குது. நேற்று ரேங்கிங் டாஸ்கோட இந்த கனி குரூப்லேருந்து சில பேர் வந்து வெளியே வந்துட்டாங்க, எஸ்பெஷலி எஃப்ஜே. ஸோ எஃப்ஜே சபரி வந்து பிரச்சனை தான் இருக்குது. இப்போ அந்த குரூப்பில் யார் ஷேடாவாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. ஆமாம், ரம்யாவை நாமினேட் பண்ணலாமே. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க இந்த வாரம்? வாட்டர்மெலன் ஆல்ரெடி ஜெயிலுக்கு போயாச்சு இந்த வாரம். திருப்பி அதே கேட்டகரியில் எதுக்கு வந்து உள்ளே போடணும்? அதுதான் என்னோட கேள்வி. ஸோ அங்கே நிறைய பேர் இருக்காங்க. இந்த வாரம் யார் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டே இருக்காங்க. அவங்கலேருந்து 2 பேர் வந்து தூக்கி போடணும். புதுசாக இருக்கணும் இல்லையா? எப்போவுமே இந்த அரைச்சமாகவே அரைச்சிட்டே இருக்காங்க இந்த ஹவுஸ்மேட்ஸ். அதுதான் ஒரு பிரச்சனை.